தியாக திருநாள் ஈதுல் அல்ஹா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் பொதுவாக பக்ரீத் திருநாள் என்று அழைக்கப்படக்கூடியது உண்மையிலேயே ஈதுல் அல்ஹா, அதாவது மேன்மையான பெருநாள். அதேபோல தியாக திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. மாபெரும் இறை தூதர் இப்ராஹிம், ஆப்ரஹாம் என்று கிறிஸ்தவ அன்பர்கள் சொல்வார்கள், அவருடைய புதல்வர் இஸ்மாயில் ஆகியோரினுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த தியாக திருநாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தியாக திருநாளில் காலையில் குளித்துவிட்டு எந்த உணவும் சாப்பிடாமல் தொழுகைக்கு வந்துவிட்டு அதற்கு பிறகுதான் உணவு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சக்திக்கேற்றவாறு ஆடோ அல்லது காளை மாடோ அல்லது ஒட்டகமோ பலியிட்டு அதனுடைய இறைச்சியை அந்த குடும்பத்தினர் மட்டுமல்ல அவர்களுடைய உறவினர்கள் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் இந்த நாள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதே காலகட்டத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உலகமெங்கும் சென்றிருக்கக்கூடிய ஹஜ் பயணிகள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், எந்த நாட்டில் பிறந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த நிறத்தை உடையவர்களாக இருந்தாலும், எப்படியான வடிவத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் சமம், சமத்துவம், அதனை பிரகடனப்படுத்துவதுதான் ஹஜ் கடமையாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் மீண்டும் அனைவர்களுக்கும் என்னுடைய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான ஒரு அமர்வு பொது இடங்களில் மாடுகளை அறுக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. பொது இடங்களில் யாரும் மாட்டை அறுப்பதில்லை, பசுமாட்டை அறுப்பதில்லை. காளை மாடுகள், அதுவும் குறிப்பிட்ட வயதை அடைந்த மாடுகளை தான் அறுக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் தான் அதிகமாக, பெரும்பாலும் ஆடுகள் தான் இங்கே அறுக்கப்படுகின்றன. ஒட்டகம் இங்கே அறுக்கப்படவில்லை. அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு இந்தியாவைச் சேர்ந்த யாரும் தங்களுடைய மதத்தை பின்பற்றவும் கடைபிடிக்கவும் அதை பிறருக்கு எடுத்துரைக்கவும் உரிமை அளித்திருக்கிறது. ஒரு திசை திருப்பக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் முஸ்லிம் சிறுபான்மை சமுதாயத்தின் மீதான ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய அமர்வு இது போன்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கின்றது. நிச்சயமாக இந்த தீர்ப்பு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு போறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் தேர்தல் முடிந்த சில நாட்களிலேயே கட்சி மாறுவது என்பது அவர்களுடைய நோக்கத்தை சந்தேகத்துக்குரியதாக ஆக்குகிறது. ஒரு கட்சியில் நின்று அதே தாவேகா வேட்பாளர்களை தோற்கடித்துவிட்டு ஆட்சி தாவேகா வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த கட்சிக்கு மாறுகிறார்கள் என்றால் இவர்கள் அந்த தொகுதி மக்களுக்கு எப்படி விசுவாசமாக இருப்பார்கள்? அவர்களை அதிகமாக அவர்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்த வாக்காளர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாக இதை நான் பார்க்கிறேன். குதிரை பேரமோ குதிரை வேகமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தத்தில் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். தங்களுடைய தொகுதி மக்கள் அதிகமாக வாக்களித்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சார்பாக வெற்றியடை செஞ்சிருக்காங்க. அந்த கட்சி அந்த தொகுதி வாக்காளர்களுக்கு, அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய துரோகம் இழைத்திருக்கிறார்கள்.
மோடி அரசு ஒரு அராஜக அரசு, அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை மதிக்காத அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் கேரளாவினுடைய முதலமைச்சராக 2 முறை இருந்தவர் பினராயி விஜயன். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் தொண்டர்களை கொண்ட மக்கள் நல பணிகளை செய்யக்கூடிய, மக்களுடைய உரிமைகளுக்காக சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளரை அவமானகரமாக அராஜகமாக இழுத்து சென்றதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறோமா? அரசமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசு செயல்படுகிறதா என்பதை பற்றி மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. இவையெல்லாம் திரு மோடி அரசாங்கத்தினுடைய சர்வாதிகாரத்தினுடைய எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கிறது. இது நாட்டு நலனுக்கு உகந்ததல்ல. ஓகே, நன்றி.